ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். கல்யாண ஸ்டைல் நெய்ச்சோறு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவு ஜீரா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா ரைஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து சீரக சம்பா ரைஸில் தான் செஞ்சாங்க. நான் வந்துட்டு இங்கே ஜாம்நகரில் அவ்வளோவா அது கிடைக்கிறது கஷ்டம், அதனால் நான் வந்து ஜீரா ரைஸில் செஞ்சேன். இதுலேயுமே நல்லா சூப்பராக வந்துச்சு. இப்போது ரைஸ் சேர்த்தாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷமாவது தண்ணியில் ஊறட்டும். அப்போ தான் நமக்கு வந்து ரைஸ் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். இப்போ நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போது நம்ம வந்து அடுப்பில் எந்த பாத்திரம் செய்ய போகிறோமோ பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய் வந்து இதுக்கு ஜாஸ்தி தான் தேவைப்படும். ஏன்னா அப்படி சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயுமே ஒரு 2 அந்தளவுக்கு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு 2 வெங்காயம் அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்ல. அப்படிலாம் ஆணுச்சுன்னா நம்மளோட ரைஸோட கலர் வந்து மாறி போயிடும். இது வந்து லைட்டாக வதங்கினா போதும், அந்தளவுக்கு இருந்தால் மட்டுமே ஓகே. இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க. சேர்த்ததுக்கப்புறம் புதினா, மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்க்குறதுக்கு முன்னாடியே இந்த புதினாவையும் மல்லித்தழையும் சேர்த்துட்டேன். ஆனால் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அப்புறம் இது சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கணும். அந்த பச்சை வாசனை இது வந்து கருகவும் விட்டுறக்கூடாது. வெங்காயமும் வந்து கலர் மாறிடக்கூடாது. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கலர் மாறிடக்கூடாது. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போது நம்ம அடுத்து வந்து தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ நான் வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதனால் வந்துட்டு 3லேருந்து 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர்னால் 3 டம்ளர் கரெக்டாக இருக்கும். எப்பொழுதுமே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து ரைஸை பொறுத்து பார்த்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ரைஸ் வந்து சீக்கிரமாக வேகக்கூடியதாக இருந்ததுன்னா அந்த 1/2 டம்ளர் தேவை கிடையாது. இல்லை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வேகணும்னா நம்ம வந்து 1/2 டம்ளர் தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் வந்து நார்மல் தண்ணி சேர்த்துட்டு அடுத்து வந்து நம்ம ரைஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை தான் இதில் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு 3 டம்ளர் தண்ணியை வந்து சேர்த்தாச்சு. நான் எடுத்திருக்க இந்த அரிசிக்கு ஒரு பாதி அளவு தக்காளி போதும். இப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்க ரைஸை இதில் வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ரைஸை வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டா போதும். வேறு ஒன்றும் அவசியமே கிடையாது. இப்போ நான் வந்துட்டு கொதித்ததுக்கப்புறம் எப்பொழுதுமே பிரியாணியாக இருக்கட்டும், இதை மாதிரி கீ ரைஸாக இருக்கட்டும், நான் வந்து கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருவேன். அது வந்து தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வற்றி வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து கலந்து விட்டுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஒரு 3/4 வாசி வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்க்கும் பொழுது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பால் சேர்க்கும் பொழுது அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரைஸை பொறுத்து தான் நீங்கள் வந்து அந்த தண்ணி நான் சொன்னேன் இல்லையா, அப்போ சேர்க்கும் பொழுதே பார்த்து சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஒயிட்டாக வந்துடும். இப்போ ரைஸு நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிம்மில் அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம். இப்போது 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா நம்மளோட கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சமமாக பரப்பி விட்டு அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், திரும்பவும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக
நம்ம ஃபைனல் முடிக்க போகிற நேரத்தில் நம்ம வந்து கீ சேர்த்துக்கலாம். நான் வந்து கீ கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக கீ நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். போதுன்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போது நல்லா சூப்பராக நம்மளோட கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக கல்யாண ஸ்டைல் நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எங்களை மாதிரி சின்ன சேனல்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு அப்போ தான் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பரான ரெசிபி. தேங்க்யூ.